மக்களின் ஆதரவால் நிலைத்த அம்மா உணவகம் அதை மேலும் உயர்த்தும் சிஎம் விஜய். 2013ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கிய அம்மா உணவகம் இன்று வரை தமிழகத்தின் ஏழை மற்றும் எளிய மக்களின் பசியை போக்கும் மக்கள் நலத்திட்டமாக இருந்து வருகிறது. ₹1 இட்லி, மிக குறைந்த விலையில் சத்தான உணவு, தினக்கூலி தொழிலாளர்கள், முதியவர்கள், மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் உறவினர்கள், தனியாக வாழ்பவர்கள் என லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த திட்டம் உணவுடன் சேர்த்து நிம்மதியையும் வழங்கியது. ஆட்சி மாறிய பிறகு இந்த திட்டம் தொடருமா என்ற சந்தேகம் பலரிடம் எழுந்தது. திட்டத்தின் பெயர் மாற்றப்படலாம் அல்லது இது படிப்படியாக நிறுத்தப்படலாம் என்ற அரசியல் ஊடகங்களும் பேசப்பட்டன. ஆனால் மக்களிடம் இந்த திட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஆதரவு காரணமாக எந்த அரசாலும் இதை நிறுத்த முடியாத நிலை உருவானது. அதுவே அம்மா உணவகத்தின் உண்மையான வெற்றி. இது ஒரு கட்சியின் திட்டமாக தொடங்கி இருந்தாலும் காலப்போக்கில் தமிழக மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது. தற்போது புதிய அரசாக பதவியேற்றுள்ள விஜய் தலைமையிலான அரசு இந்த திட்டத்தை தொடர்வதோடு மட்டுமல்லாமல் மேலும் வலுப்படுத்தும் முடிவை எடுத்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய அரசியல் சக்தியாக இருந்தாலும் மக்களுக்கு உண்மையாக பயன் தரும் திட்டம் என்ற காரணத்தால் ஏடிஎம்கே ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு முழு மரியாதை அளித்துள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பின்படி சென்னை மாநகராட்சியில் 383 அம்மா உணவகங்களும், பிற மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் 237 அம்மா உணவகங்களும் இயங்கி வருகின்றன. மொத்தம் 620 அம்மா உணவகங்களில் உணவின் தரம், சுவை, சுகாதாரம் மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதாவது அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் மக்களுக்கு நன்மை செய்த திட்டங்கள் பாதுகாத்து மேலும் மேம்படுத்த வேண்டும் என்ற அணுகுமுறையே இந்த முடிவை வெளிப்படுத்துகிறது. அம்மா உணவகம் என்பது ஒரு அரசியல் சின்னம் மட்டுமல்ல, பசியுடன் போராடும் மக்களின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை காக்கவும் புதிய உயிர் கொடுக்கவும் எடுத்த முடிவுதான் சிஎம் விஜயின் இந்த உத்தரவு. இந்த ஒரு நிகழ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் டாக்கீஸ் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.